விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு ஓட்டல் அமைந்துள்ளது. அதன் அருகே அதாவது கிராமத்திற்கு தண்ணி சப்ளை செய்கின்ற ரூம்பில் வைத்து அரசு அனுமதி இல்லாமல் பட்டாசு தயாரித்த போது இரவு அதாவது அதிகாலையில் அது வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் சிவகாசி அருகே உள்ள மீனம்பட்டியைச் சேர்ந்த அஜித் என்பவர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. தற்போது அங்கே சாத்தூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இடிபாடில் வேறு யாரும் சிக்கியுள்ளார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்ததாக கருதப்படும் அஜித்தின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போதுதான் அந்த பகுதி முழுவதும் அதாவது வேலிக்காடுகள் அடர்ந்து இருப்பதால் உள்ளே சென்று பார்ப்பதற்கு சிரமமாக உள்ளது. தற்போது சாத்தூர் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் வேறு யாராவது கூட வந்திருந்தார்களா, உடன் இறந்திருக்கலாமா என கருதப்பட்டு அங்கே அவர் மற்றொரு உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை ஒருவர் மட்டுமே உயிர் நிலையில், வேறு யாரும் கூட வந்திருக்கலாம் தேடி வருகிறார்கள். மேலும் இந்த பட்டாசாலை ஏற்கனவே நேற்று விருதுநகர் அருகே பட்டாசாலைகள் 3 பேர் இருந்த நிலையில் தீபாவளிக்கு அடுத்து தற்போதுதான் பட்டாசாலை அனைத்தும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதிரி அரசு அனுமதியில்லா கள்ளத்தனமாக தயாரிக்கும் பணியில் தற்போதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.